ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா, எஸ்ஆர்எம் ஜேஇஇ எக்ஸாம் எழுதிட்டு கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு எப்பப்போ எந்தெந்த டேட்டில் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? கவுன்சிலிங் ஃபேஸ் 1க்கு நேற்றே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இதில் அமௌண்ட் எப்போ எந்த டேட்குள்ளேயும் நம்ம ஃபுல்லாக பே பண்ணியிருக்கணும், என்னென்ன டேட்டில் என்னென்ன ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ஃபேஸ் 3 நடக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா, எஸ்ஆர்எம் ஜேஇஇ எக்ஸாமில் ஃபேஸ் 1 எந்த டேட்லேருந்து நடக்குது அப்படின்னா 22/4/2025 ஸ்டார்ட் ஆகி 27/4/2025 வரை நடக்குது. ஃபேஸ் 2 பார்த்துட்டிங்க அப்படின்னா 12/6/2025 டு 17/6/2025 வரை நடக்குது. ஃபேஸ் 3 பார்த்துட்டிங்க அப்படின்னா 4/7/2025 டு 5/7/2025 வரை நடக்குது. ஓகேங்களா? இந்த ஃபேஸ் 1க்காக அப்ளிகேஷன் டெட்லைன் டேட் எப்போன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா 16/4/2025 தான் டெட்லைன் டேட். ஓகேங்களா? ஃபேஸ் 2க்கு டெட்லைன் டேட் எப்போன்னு பார்த்துட்டிங்கன்னா 6/6/2025 அதுதான் டெட்லைன் டேட். ஃபேஸ் 3க்கு 30/6/2025. ஓகேங்களா? இதுதான் ஃபேஸ் 3க்கான டெட்லைன் டேட்டு. இப்போ நீங்கள் ஃபேஸ் 1 எக்ஸாம் முடிச்சிட்டிங்க, ரிசல்ட் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. கவுன்சிலிங் ஸ்டார்ட் 14/5/2025 21/5/2025 வரையும் ஃபேஸ் 1 கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பே பண்ணும். ஃபீஸ் எங்கே போய் பே பண்ணணும் அப்படின்னா, உங்களோட அஃபிஷியல் போர்ட்டல் வெப்சைட்டில் தான் நீங்கள் ஆன்லைனில் தான் பே பண்ணணும். அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்லி 1 lakh இருக்கும். அந்த 1 lakh அமௌண்ட்டையும் நீங்கள் அவங்களோட வெப்சைட்லேயே தான் நீங்கள் பே பண்ணணும். ஓகேவா? வேறு எங்கேயும் போய் காலேஜ்லேயோ இல்லை எதுவும் பர்சன்கிட்டேயோ கொடுக்குறதெல்லாம் இல்லை. நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதோட லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, பேமெண்ட் ஃபுல் ஃபீஸ் கட்டியிருக்கணும் அப்படின்னா 31/5/2025 நம்ம 11 PM ஃபுல் அமௌண்ட் ஃபீஸையும் கட்டியிருக்கணும். ஓகேங்களா? அவங்களோட வெப்சைட்லேயே போய் நீங்கள் லாகின் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய் நீங்கள் அதில் அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் லிஸ்ட் அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணதுக்கப்புறம். ஓகேங்களா? ஸோ எஸ்ஆர்எம் காலேஜுங்கிறது நம்ம NIRF ரேங்கிங்லேயே இந்தியாவில் 21st இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த காலேஜில் படித்தா நல்ல ஃப்யூச்சரு. ஸோ நீங்கள் தாராளமாக எஸ்ஆர்எம் காலேஜை சூஸ் பண்ணி படிங்க. இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும், எஜுகேஷனை சம்மந்தமான எந்த டவுட்ஸ் இருந்தாலும், இல்லை எஸ்ஆர்எம் காலேஜ்லேயே உங்களுக்கு கவுன்சிலிங் அப்ளை பண்ணாமல் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட் இருந்தால் எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். எந்த வித சார்ஜஸும் நாங்கள் வாங்குறதில்ல. எல்லாமே ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஃப்யூச்சரில் எதுவும் உங்களுக்கு அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.